ஹாய் ஹலோ வெல்கம் டு பில்லட் விலாக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி ஈஸியாக பர்ஃபெக்டாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு இலை, 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இலை, பட்டை, கிராம்பு நல்லா சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டி கொடுக்கும். ரொம்ப அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும், இல்லாட்டி கசப்பு கொடுத்துரும். அதோட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நைஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் எப்போதுமே பொன்னிறமாக ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டி கொடுக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொன்னிறமாக ஆக வரையும் நல்லா வதக்கி வரணும். பாருங்கள், பொன்னிறமாக நம்மளுக்கு வதங்கி வந்திருக்கு. அது மாதிரி உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். இது மாதிரி பொன்னிறமாக வதக்கிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ்வை எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இஞ்சி பூண்டு விழுது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா பண்ணிக்கோங்க. அதோட 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். நைஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தக்காளி கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு வதங்கிடும், டைம் எடுத்துக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கி வந்திருக்கு. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்கணும். மிளகாய் பொடியும் எண்ணெயும் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்டி கொடுக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெயோட மிளகாய் பொடி பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்டி கொடுக்கும். அதோட கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க. கரம் மசாலா கம்மியாகவே சேர்த்துக்குங்க, எனக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு கொடுக்கும். பிரியாணி மசாலா நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலாவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுச்சுன்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கட்டும். மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்டி கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அதோட நான் அவிச்சு வச்சுருந்த பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் கேரட், பீன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். புதினா, மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் உள்ள பொருளை வச்சு இப்போதைக்கு நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ என்னட்ட இப்போ பட்டாணி இருக்கிறனால பட்டாணி மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே குக்கரில் அவிச்சு வச்சுட்டேன். நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே, இல்லாட்டி இன்றைக்கி தான் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னா நேற்றே ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அவிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பிரியாணி செய்ய ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பட்டாணி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதோட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் 1/2 பாக்கெட் போதும். நம்ம கொஞ்சமாக செய்கிறனால நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா 1 பாக்கெட் தயிர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி 1/2 பாக்கெட்டே போதும். தயிரை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதோட வெஜிடபிள்ஸும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்டி கொடுக்கும். கேரட், பீன்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கேமரா சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி சேர்த்தனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி போடுறீங்களோ அந்த டம்ளரோட 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசினால் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சு வந்தனால 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே பிரியாணி செய்யும் போது 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி முன்னாடியே ஊற வச்சிடணும். ஸோ நான் ஊற வச்ச அரிசியை இப்போ சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் லெமனும் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்டி கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்குங்க. நீங்கள் தயிர் சேர்த்தனால லெமனுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. டேஸ்டி வேணும் அப்படின்னா எல்லாமே சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்டி கொடுக்கும். ஸோ உப்பு பார்த்துக்கிட்டு எவ்வளோ உப்பு உங்களுக்கு போதுமோ அதை சேர்த்துக்கிட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.